மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிம்ம ராசி இப்போ பொதுவாக இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனியினுடைய பீடிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு வர ராசியினர் இப்போ நடக்க இருக்க வக்ர பயிற்சியின் போது எப்படி இருப்பாங்க? அதில் சிம்ம ராசி எப்படி இருக்கும் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். சிம்ம ராசிக்கு சனி பகவான் தற்போது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 8ஆம் இடத்துல இப்போ வக்ரம் பெற்று அமரப் போகிறார். அப்போ வக்ரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 100 நாட்களில் பாதிப்பே இல்லாத தன்மையை நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார். அதாவது 8ல் சனி பகவான் அமர்ந்திருக்காரு, வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார், குரு பார்வை கிடைக்கும். அப்போ நம்ம சிம்மராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த 100 நாளில் உறுதியாக ஒரு ப்ரொஃபைட்டாக அடைய போகிறாங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை விலக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டம் இருக்குது. அதில் சிம்மராசிக்காரங்க இப்போ பல போராட்டங்களையும் பல எதிர்மறையான விஷயங்களை சந்திக்காங்க. இவங்க எங்கே போய் நான் முடிச்சு தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கொடுத்தாங்களோ, அந்த வார்த்தைகள் மூலமாகவே வஞ்சிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்று தன்னுடைய வார்த்தைகளில் ஒரு சிறப்பான செயல்பாடை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன, மாணவ செல்வங்கள் படிப்பில் நிறைய தடுமாற்றம் இருக்குது. சிம்மராசி மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நல்ல வெற்றி பெறணும், ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் குழப்பங்கள் நிறையா கொடுக்குது. படிக்க தொடர்ந்து புக்கை தூக்கி வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செயல்பாடெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. அப்போ அந்த நிலையிலிருந்து மாறி சிம்மராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதுபோல் சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குற சிம்மராசிக்காரங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம். ஏன்னா சனி வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட நம்முடைய மீன ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியை வக்ரம் பெற்று பார்க்க. அப்போ சிம்மத்துக்கு அது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் குழந்தை செல்வம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பில் இந்த கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் சிம்மராசி அன்பர்களில் காதலித்தேன் சார், காதலித்த பிறகு தான் எனக்கு நானே பிரச்சனை உண்டு பண்ணினேன், இப்போ காதலில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிறேன், இந்த காதல்லேருந்து மீண்டு வந்துடுவேனா, இந்த காதல் கட்டாயமாக எனக்கு கை கூடுமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா, உண்மையான அன்புள்ள பாசமுள்ள சிம்மராசி அன்பர்களை நேசிக்கக்கூடிய காதல் என்ன ஆகும்னா வெற்றி பெற்று. சிம்மராசிக்காரங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு, சிம்மராசிக்காரங்க ஒரு அன்பை காட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, உதவியில் ஓடி வந்துடுவாங்க, யாருக்குன்னா உதவி செய்வாங்க. தன்னை நம்பிட்டாங்கிறக்காண்டி உயிரை கொடுக்கக்கூடிய தன்மையில் செய்யக்கூடிய நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. ஸோ அப்படி இவங்க கொடுப்பாங்கன்னு தெரியுதான் இவங்க நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க, உசுப்பேற்றி விட்டு தேவையான விஷயங்களை எடுத்துகிட்டு எப்படி நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிட்டு சார்ஜர் ஊற்றி கீழே போடுறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களை தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லைன்னு யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது. உண்மையிலேயே அவங்க தவற உணர்ந்து சிம்மராசிக்காரங்கிட்ட சரணடைய போகிறாங்க அப்படின்னு கிரக ரீதியாக உறுதியாக எடுத்துக்கலாம். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ வரையும் திடீர் போராட்டம் தான் வந்திருக்கு. சிம்மராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக திடீர் போராட்டம். நல்லா இருப்பாங்க, எதுக்கு பிரச்சனை வரனே தெரியாது, எதுக்கு போராட்டம் வரனே தெரியாது. அந்த அளவுக்கு ராகு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சிம்மராசி அன்பர்களை செதுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதே நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை, திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ இந்த 100 நாட்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான அற்புதமான ஒரு வாய்ப்புகளையும் முன்னேற்றமான ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போகுது. இப்போ இவங்க ஆரோக்கியம் சார்ந்து எப்படி இருக்கும் சார்? இவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 38 நாட்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 100 நாட்கள் இவங்க சூப்பராகும். இந்த 38 நாட்களில் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் மேபி வருதுன்னா, அதுவும் மறைமுக உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள், அடிவயிறு, வயிறு சார்ந்த பகுதிகள், அதே போல் கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய சில விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி வலு இழந்திருந்தால் தான் வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி எதுவும் ஒரு சூழ்நிலை வருதுன்னா கட்டாயமாக இவங்க என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அசால்ட்டாக ஒன்றும் இல்லைல்ல, அது சரியாக போயிருங்களா அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் மற்றவங்களுடைய
குடும்ப பிரச்சனை இல்லை. சிம்ம ராசிக்காரங்க தலையிடுவதை இந்த 38 நாட்கள் முற்றிலும் தவிர்த்துடும். ஸோ இவங்க போய் தன்னுடைய உறவுகளுக்கு அதுபோல் தன்னுடைய நட்பு சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் பிரச்சனைனா போய் தலையிட்டு சரி பண்ணுவோன்னு நினச்சாங்கன்னா அவங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. சிம்ம ராசிக்காரங்களை சிக்கலை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா பாதிப்புத்தன்மை உறுதியாக குறைவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கான பரிகாரம்? சிம்மராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனை சார்ந்த பகுதிகளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள், உணவாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், ஏதோ தானங்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா சிறப்பான சிரமம் இல்லாத சிம்ம ராசியாக வாழக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் செய்து கொடுப்பார். சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம்? சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30 ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். கட்டாயமாக. நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.